Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட்டிங் மெயில் வந்து அனுப்பியிருந்தாங்க. 6th குள்ள வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கற இன்ஃபர்மேஷன் வந்து யுனிவர்சிட்டி சைடுல மெயிலா வந்து ஃபார்வர்ட் பண்ணிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து மெயில் வந்து ஃபார்வர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா you have chosen a college to pursue your undergraduate program at Tamil Nadu Agriculture University and your college admission has been successfully completed னு கொடுத்திருக்காங்க. Therefore you are requested to report to the college chosen by you on or before 12/8/2025 னு கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ் கமிங் 12th குள்ள போய்ட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. சோ நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா பெண்டிங் அமௌண்ட் வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஏதாவது சர்டிபிகேட் கொண்டு வர சொன்னாங்கன்னா நீங்க அந்த சர்டிபிகேட் கொண்டுட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ அங்க போய்ட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணனும். ரிப்போர்ட் பண்ணாதான் உங்க சீட் வந்து அந்த காலேஜ்ல கன்ஃபார்ம் ஆகும் फ्रेंड्स. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருந்தாலும் சரி அஃபிலியேட்டட் காலேஜ் கிடைச்சிருந்தாலும் சரி இது போல உங்களுக்கு ரிப்போர்ட் மெயில் வந்திருக்குனா உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்க்கு நீங்க டைரக்டா விசிட் பண்ணிட்டு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட அட்மிஷனையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த ரிப்போர்ட்டிங் மெயில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்போ காலேஜ் ஓப்பன் ஆகும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே செப்பரேட்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து மெயில் வழியாக வந்து ஷேர் பண்ணுவாங்க. செப்டம்பரில் காலேஜ் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருக்குமே சேம் டைமில் ஓப்பன் ஆகுதா இல்லை அஃபிலியேட்டட் காலேஜஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக ஓப்பன் பண்ணுறாங்களான்னு தெரியல. அதுக்கு செப்பரேட்டாக மெயில் வரும். வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்போ யாருக்கெல்லாம் இந்த ரிப்போர்ட்டிங் மெயில் வந்திருக்கோ அவங்க 12ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கிடைச்ச காலேஜுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க. போகிறதுக்கு முன்னாடி இந்த காலேஜை ஒன்ஸ் காண்டாக்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போங்க. எவ்வளோ அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு வரணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும், ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணுமா, ஐடி ப்ரூஃப் ஏதாவது எடுத்துகிட்டு வரணுமான்னு கேட்டுட்டு நீங்கள் அந்த காலேஜுக்கு வந்து போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் இந்த மெயிலுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் இன்பாக்ஸில் இந்த மெயில் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது யாருக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் காலேஜை ஓகே பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் வந்து இந்த மெயில் வந்து வரும். இப்போ ஸ்லைடிங் கொடுத்துட்டு ஸ்லைடிங் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற யாருக்குமே வந்து இந்த ரிப்போர்ட்டிங் மெயில் எதுவுமே வராது. ஸோ நீங்கள் இந்த மெயிலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸ்லைடிங் கொடுத்து நீங்கள் அந்த காலேஜை ஓகே பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டிங் மெயில் வரும். மற்றபடி ஸ்லைடிங் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெயில் வராது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதையுமே பார்த்துக்கணும். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.